ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த ஃபியூ கிளிப்ஸ் வந்து நான் வந்து ஏர்லியராக ஒரு நாள் வந்து எடுத்தது. ஸோ அதை வந்து விலாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மகாக் லஞ்ச் பாக்ஸுக்கு பாசிப்பருப்பு தக்காளி சாம்பார், ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயில் கடுகு, பெருங்காயத்தூள், சின்ன உள்ளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியும் சில்லி பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர்னால் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் போட்டுட்டு பாசிப்பருப்பும் தண்ணியும் ஊற்றி உப்பு வெல்லம் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 விசில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி. நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது கூட அவளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து மினி இட்லி தான் நான் பேக் பண்ணேன். ஆக்சுவலி இந்த சாம்பார் வந்து தக்காளி சாம்பார், அதனால் நான் புளி விடலை. நீங்கள் வந்து தக்காளி குறைவாக போடுறீங்க அப்படின்னா புளி விடணும். நான் ஒரு 10 சின்ன உள்ளிக்கு ஒரு 4 தக்காளி பழம் போட்டிருப்பேன், அதனால் புளி விடலை. ஸோ இட்லி வந்து சின்ன சின்ன தட்டில் இட்லி ஊற்றி நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து அவளுக்கு வந்து இந்த வாட்டி பாப்கார்ன் தான் வச்சேன். ஸோ இந்த மினி இட்லி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு அந்த சாம்பாரை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு பாப்கார்னை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டேன். அது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. இதுதான் வந்து நம்ம மகாக்கு இன்றைக்கி பேக் பண்ண லஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இந்த பர்டிகுலர் டே எடுத்த விலாக் வரும். அதுக்கப்புறம் அனுஷாவோட காமன கால் ஃபங்க்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணலாம். மகி குட்டிக்கு நல்ல டைம் பாஸ். ஒரு வாரியில் எடுத்து இருந்து தூத்துட்டே இருப்பான். அடுதானே செல்ல குட்டி. நான் சும்மா உட்காந்துருப்பேன். நீ என்ன பண்ணுவ? ஓகே, இது யார் தந்தா உனக்கு? ஏன் மேம் உனக்கு கேண்டி தந்த சாக்லேட் தந்தாங்க பர்த்டே அன்னைக்கு? யாருக்கு? உன் ஃப்ரெண்டா? நீ அந்த ஹாப்பி பர்த்டே பாடினியா? இது வந்து கொஞ்சம் மெல்ட்டாக இருக்குது. நான் உனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் வச்சு தரவா? சரி. சதீஷ் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி, பட்டை, அதுக்கப்புறம் வந்து பதனி, பதனி. நான் பதனியோட பெரிய ஜோரான பதனி. நெல்லு எனக்கு கேமராவில் வச்சுட்டு எப்படி இருப்பேன்? இங்கே வைக்கேன். ஓகே, இந்த பட்டை கொஞ்சம் லீக் ஆக ஓட்டையா இருக்கு. வேற பட்டை இருக்கா? அப்படியா? சரி போடு. இப்போ சம்மர்னால நான் வந்து பதனியோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். சதீஷ் ஒவ்வொரு வாட்டியும் மகியை கூட்டிகிட்டு வரும்போது சம்டைம்ஸ் இதை வாங்கிட்டு வருவாங்க. பதனினா என்னது கரெக்டாக? அந்த பாம் ட்ரீல வந்து என்னதுடா அது? தெரியும் உனக்கு, சொல்லு. பிடிச்சிட்டேன். 2 கை வச்சு பிடிச்சாதான். ஒரு நிமிஷம் இதை பிடிச்சிக்கோ. இருக்கா? நான் கேமராவை செட் பண்ணிடுவேன். எப்படி நின்னல அவசரம். இதுல வந்து பதநீர் நுங்கு அதுல போட்டு குடிக்கலாமா? எனக்கு இந்த மேட்டர் ஆக்சுவலி தெரியாது. நான் நுங்கு சர்பத் தான் எப்பவுமே குடிப்பேன். இந்த சம்மருக்கு வந்து அப்படி கூல் ஆக்கிரும். அதுவும் இது ஃப்ரிட்ஜில் வைக்கலையே, நம்ம சூடாக இருக்குமா? ஃப்ரெஷ்ஷாக குடியில. குடி அவசரப்படாது, குடி. கொஞ்சம் நிமிஷம் நின்று குடிக்கலாம். கஞ்சியை குடிக்க. நீ இன்னும் மீன் வைக்கலையா? நான் இனிதான் சமைக்க போறேன். அந்த ஒரு பிட்டர் வந்து குறைவா இருக்கு. அது கூலிங் வச்சு குடிச்சதுனால உனக்கு தெரியுமா? சம்மர் டைமுக்கு வந்து
பதனி, நுங்கு, இளநீ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஐஸ் வாட்டரு, ஜூஸ் அதெல்லாம் குடிப்போம். அதெல்லாம் வந்து நம்ம குடிக்கும்போது கூலாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து உனக்கு பண்ணணுமா? எனக்கு நான் போட்டுக்கிறேன், நீ கையில் மட்டும் வச்சுக்கோ. இது வந்து நம்ம உடம்புல இருந்தே கூலாக்கிடுவோங்கள. நினைக்கலாம் இவங்க பெரிய பட்டையை எடுத்து வந்திருக்காங்க. செம்மையா இருக்கு. அதுவும் இந்த இதுல குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கவா? இன்னொரு பட்டை இருக்குல்ல, ஏன் இதை கழுவி நீ குடிக்க மாட்டியா? குடிப்பேன். உனக்கும் நொங்கு போட்டு குடிக்க பிடிக்குமா? மகி குட்டிக்கு வேணுமா? மகி நொங்கு பதனி குடிக்க கூடாதா? குடிக்கலாம். எனக்கு ஒரு ஃபுல் நொங்கு போட்டியா இல்லை ஒரு இதுதான் போட்டியா? நீ அவசரப்பட்டுலாம் இருந்த, நீ விட்டா பட்டில இறங்கி குடிச்சிடன்னு நினைச்சேன். நல்ல பிடிக்கும். அஞ்சனாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பதனி. இந்த நிறைய இருக்கு, நொங்கு நிறைய இருக்கு. சரி, பதனி பதனி மேலே யாரோ ஹார்ன் அடிக்கா. கார் ஓட்டிட்டு இருக்கோம் மஹி, ஜீப் ஓட்டிட்டு இருக்கா மஹி. நல்லா இருக்கா மஹி? யாரு? ஹாய் மஹி, எங்க போற? எங்க போற? காணி மஹி, அழகா பண்ணிய காணி. அம்மா வீடியோ எடுக்காத. அம்மா நான்டா இந்த யாக்கீச்ச பச்சா போட்டல நான்டா எப்பனி. எப்பனியா? வேற இதென்ன பண்ணல. மஹி குட்டி ஒரு அழகா ஒரு வீடுக்கு வந்து கலர் அடிச்சிருக்கா. அதை இப்போ எடுத்து காணிப்பா உங்ககிட்ட. அப்படிதானே? எவ்வளோ அழகா கலர் அடிச்சிருக்கா. அவங்க நல்லா பண்ணலையா? நீ தான் நல்லா பண்ணிருக்கியா? நான் என்ன பாரு ப்ளூ கலர் அடிச்சு, லைட் ப்ளூ அடிச்சு, ப்ளூ அடிச்சு, பர்பிள் அடிச்சு, இங்க பர்பிள் அடிச்சு, yellow அடிச்சு, ப்ளூ அடிச்சு, ப்ளூ அடிச்சு, அவங்களே கொக்க பண்ணி வர கலர் அடிச்சிருக்காங்க. ஆமா, சூப்பர் மஹி. ஹை ஃபை கொடுத்துரு. ஓகே. அது டைகரா? டைகரா அது? இது டைகரா? அது என்னது? டைகர் இல்ல, இது என்னது? டைகர் இல்ல, லயன். டைகர் வந்து எல்லோ கலர்ல ஸ்ட்ரைப் போட்டிருக்கும், அது லயன். ஓகே, லயனுக்கு தான் இப்படி புசு புசு புசுன்னு முடி இருக்கும். 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 40 அதுக்குள்ள 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 54 55 56 57 58 59 70 முடிஞ்சு. அழகா கண்டுபிடிச்சல. அம்மா இந்த நாட்டு எப்படி இருக்கு பாரு. என்ன நான் தான் மஹி குட்டி என்கிட்ட வந்து ஏதோ வேணும்னு சொன்னான். என்ன வேணும்?
அந்த ட்ரக்கோட மண் அழுத்து வீட்டுக்குள்ள போடும். அது என்னது? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு சக் ட்ரக் சக் ட்ரக்னா சக் சக்குன்னு வந்து சொல்லிட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா இப்படி எடுக்குமா இந்த பார்த்தீங்களா? அழுத்தது எழுத்து எப்படி போடும்? அப்படி போடும். அதுக்கு பேர் ட்ரக் 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 ட்ரக். ஆ ட்ரக். சரியா? வாங்கிட்டேன். வாங்கிட்டேன். அது மண் எப்படி எடுத்து போடும்? இப்படி வச்சு எடுத்து போடும். சரி ஓகே வாங்கிட்டேன். அந்த நிஷ்வண்ட் வச்சிருக்கேன். அப்படியா? ஆனா தொலைஞ்சு போயிட்டு. ஐயோ உனக்கு வாங்கிட்டாரு என்ன? எனக்கு குட்டி வேண்டாம், பெருசு வாங்கிட்டாரு. இவ்வளவு மட்டும் வாங்க. சரி இப்போ விளையாடு போ. லான்ல போய் விளையாடியா? ஓடு. உன் பியானோ இங்கேயே வச்சுட்டு போயிட்டியோ? ஆன் ஆக மாட்டேங்குதா? சார்ஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா சதீஷும் நானும் லாஸ்ட் டைம் கொச்சின் போயிட்டு வந்திருக்கும்போது இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஸ்விங் மாதிரி கட்டுவோம்ல, அது வாங்கிட்டு வந்தோம். பட் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி கட்டுறதுக்கு மரமே இல்லை. அதை யோசிக்காமல் சதீஷ் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ அதை எதில் கெட்டனே எனக்கு தெரியல. நான் சொன்னேன் இந்த தூணில் இந்த தூண் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வேண்டி வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இனி யாராவது கார்பெண்டரோ இல்லைன்னா அந்த எங்களுக்கு ஒர்க்குக்கு வருவாங்க வைக்க சொல்லேன். சரியா? இது ட்ரக்கையா? சரி அவள் அதுலேயே இருக்கா. அதில் மாட்டணும். இந்த தூண் மாட்டினோன்னா குட்டீஸ் வந்து படுப்பாங்க. ஓகே சரி. டிக்கு இனி இப்படி வச்சுட்டே இருப்பா. ட்ரக்கு வாங்கி தரேன். சரியா? ஓகே அதுவும் வாங்கி தரேன். ஓகே சரி 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 சரி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:50 ஆக போகுது. நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நான் நேற்று அன்றைக்கி கொடுத்துருந்தேன்ல அதே சாரி தான். இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது. இன்றைக்கி வந்து காமனக்கால் நடுறது. நான் அது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சு. மகாமகியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் அங்கே போய் அவங்க கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து இது கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே தாலி பொண்ணூருக்கு ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து வேறு பட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஷாப்பிங் ஹாலில் காணிச்சேன்ல அந்த பட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஹாய். அங்கே பேர் ஆச்சி கூப்பிடாது. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் தொடங்கியாச்சு. எல்லாரும் பசங்க பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து ஓகே காணிங்க. ஹாய் ஹாய் கைஸ். இங்கே பாருங்க. திரும்பி காணி பட்டை. யார் ஒன்றைய பக்கம் வந்தோம்? பட்டை தான் பக்கம் வந்தேன். சூப்பர்.
ஹலோ ஹாய். எங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க? நானும் வருவேன். ஃபோட்டோ கேமரா அம்மன் தாயி. இதுதான் எங்கள் கோயில். ஆக்சுவலி எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோயில் பத்ரகாளி அம்மன் கோயில். மகாக்கு அனுஷாக்கு ஃபோட்டோஷூட் இருக்கு. மகாக்கு ஃபோட்டோஷூட் பண்ணுவோமா? மகா நீயும் போய் நில்லு, உனக்கும் ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க. சரியா? ஆ மகியை பாரு. மகி அந்த முடியை ஒதுக்கு, கண்ணுக்கிட்ட ஒரு முடி. மகி மேட்சிங் மேட்சிங். மகி அம்மாவை பாருங்க, ரெண்டு பேரும். கேமரா அம்மா எடுத்துட்டு வரலேடி, அப்படி சொல்லக்கூடாது. எடி இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஃபோட்டோ எட செல்லில். ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்துச்சுன்னா எதுலடி? அது அந்த இதுதான், அந்த பட்டுப்பாடைக்குள்ளது. ஆமாம், நில்லு நில்லு. அவனுக்கு நீ ட்ரெஸ் மாற்றிட்டோம், தூங்கி எந்திரிச்சோன்னா எடுக்கணும்ல.
என்னது இது? இது வந்து எங்க பிள்ளையார் கோயில் பிரசாதம். பெரியமா 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 நீ கரெக்ட் டைமுக்கு வந்து காமனக்காளி யான் நடுகா பெரியமா. காவணக்கால் நடுகாங்க. காவணக்கால் எதுக்கு நடுகாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் சம்பந்தம் கிடக்குதுன்னு அர்த்தம். அதாவது இன்னையிலேருந்து ஃபங்க்ஷன் எந்த ஒரு கோயில்லையும் சரி எப்பவும் சரி கொடிமரத்துக்கு எல்லாம் கட்டுவாங்க. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் தொடங்கியாச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி இன்னையிலேருந்து இந்த காமனக்கால் நட்டு இன்னையிலேருந்து கல்யாண வீடு தான். ரைட், கல்யாண வீடு தான் இன்னையிலேருந்து கல்யாண வீடு. அதனால பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியில போகக்கூடாது, வீட்டில தான் இருக்கு. இது உனக்கு வேண்டி ஸ்பெஷலா சொல்லியா? வெளியே போகக்கூடாது, அதுதான் காமனக்கால். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஊர் பெரியவங்கலாம் சேர்ந்து அந்த கம்பில் வந்து ஐதீகமாக நினச்சி பூவெல்லாம் சுற்றி வெத்தலையெல்லாம் சுற்றி பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி வெத்தலை பாக்கு பண்ணலாம் வச்சு அதை இது பண்ணுவாங்க. அதுதான் காமனக்கால். காமனக்கால் நட்டாலே கல்யாணம் ஆரம்பிச்சாச்சு. அனுஷா, நீ வந்து மகாமகிக்கு 2வது பட்டுப்பாவடையை உடுத்து ரெடியா வச்சுக்கோ. நான் வீட்டுக்கு போயிட்டு செகண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். நீ தான் உடுக்க போறியா? நீ இந்த பட்டு தான் உடுத்துருப்பியா 2வதும்? நீனே வீட்டில் தானே கிடப்ப. நாங்கள் தான் இன்னைக்கு ஹீரோயின், நாங்கள் தான் மண்டபத்துக்கு போவோம். நாங்கள் தான் இன்னைக்கு மண்டபத்துக்கு போவோம், நீ வீட்டில் தான் இருப்ப. அதனால உனக்கு போதும். ஓகே மாரா, நீங்கள் 2 பேரும் என் கூட மண்டபத்துக்கு வரணும். அதனால சித்தி உங்களை கிளப்பி விடுவா. பிரிச்சியாக கிளம்பிருக்கணும். கம்மல் மாற்றிடு, கம்மல் ஒரு ஜிம்கி போடு. நான் போய் வேறு பட்டு எடுத்துகிட்டு வரேன். அவள் வரமாட்டான், அவள் வந்து இங்கே தான் இருப்பான். அவள் ஏன்னா அவள் கல்யாண பொண்ணு நிக்கே. ஓகே மகி, வேறு பட்டு பாவாடை போட்டு ரெடியாக இரு, சரியா? பிரிட்டி பட்டு பாவாடை போட்டு மண்டபத்துக்கு நான் வரேன். சாப்பிடுமாக்கா, ஒன்றும் இல்லை, புழிஞ்சு தலையில் வேணால் தைச்சிக்கோ. ஹாய் பெரியம்மா, இதுதான் உன் பட்டா? மண்டபத்துக்கு தானா? வரமாட்டீங்கல்ல அதனால. சரி சரி, கொஞ்சம் துணைக்கிருங்க.